ஹை ஃப்ரெண்ட்ஸ், விஜய் சித்து விலாக்ஸ் சேனல் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுவும் லாஸ்ட் ஒரு 3-4 டேஸா விஜய் சித்து அவர்களை சோஷியல் மீடியா ஃபுல்லா போட்டு செம்மையா அடிச்சிட்டு இருந்தாங்க. பிகாஸ் ரீசெண்டா அவரோட வீடியோல அவரோட டீமை சேர்ந்த ஒரு பையனை ரொம்ப அளவுக்கு மீறி செருப்பு காலால உதைக்கிற மாதிரியான காட்சிகள்லாம் இருந்துச்சு. ஸோ அதை ஏற்றுக்கொள்ள முடியாம அவரோட சப்ஸ்கிரைபர்ஸே கமெண்ட்ல அவரை பயங்கரமா விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இமீடியட்டா அந்த ஒரு போர்ஷனை மட்டும் டெலிட்டும் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த ஃபுட்டேஜை இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக்னு எல்லா இடத்துலயும் ட்ரெண்ட் பண்ணி இது வந்து ரொம்ப அளவுக்கு மீறி இருக்கு அப்படின்ற மாதிரி கடுமையா விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. அதை பத்தின நியூஸ்லாம் நியூஸ் சேனல்ஸ்லயே வர ஆரம்பிச்சிடுச்சு. அண்ட் விஜய் சித்து அவர்களோட தரப்புல இருந்து அதுக்கு மன்னிப்பு வீடியோவோ இல்ல அதுக்கு விளக்கம் கொடுக்கற மாதிரி எந்த ஒரு வீடியோவும் வராம இருந்துச்சு. பட் இப்போ சோஷியல் மீடியால ஒரு வீடியோ வந்திருக்கு. அதாவது அந்த வீடியோல அடி வாங்கின பையன் சித்து அவர்களை அடிக்கிற மாதிரியும் அதுக்கு வந்து இவர் கை கட்டி இருக்கிற மாதிரியான ஒரு வீடியோ வந்திருக்கு. அண்ட் இந்த வீடியோ மூலமா நான் மட்டும் அடிக்க மாட்டேன், அவங்களும் என்ன திருப்பி அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்களா அப்படின்றது தெரியல. பட் இதை மக்கள் ஒரு அப்பாலஜி வீடியோவா ஏத்துப்பாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் என்ன கேட்டா ஆக்சுவலா அது பண்ணது தவறு அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோல அப்பாலஜி மாதிரி கேட்டிருக்கலாம். ஏன்னா என்னதான் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள அந்த மாதிரி தான் நாங்க இருப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாலும் அதை ஒரு பப்ளிக் ஃபோரம்ல போஸ்ட் பண்றப்போ அதை பார்க்கறதுக்கு ரொம்ப தவறா தான் தெரிஞ்சுது. அதுவும் அந்த பர்டிகுலர் வீடியோ பார்க்கும்போது அது காமெடியாலாம் இல்ல, அந்த பையனை பார்க்கும்போது பாவமா தான் இருந்துச்சு. 90ஸ்ல கவுண்டமணி அவர்கள் அந்த மாதிரி செந்தில் அடிக்கிற மாதிரியான காமெடிகள் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ அது ரசிக்கப்பட்டாலும் இப்போ அதெல்லாம் தவறு அப்படின்ற மாதிரியான ஒரு பர்செப்ஷன் எல்லாருக்கும் வந்துடுச்சு. ஸோ அதோட பிரதிபலிப்பா தான் விஜய் சித்து அவர்களை சோஷியல் மீடியால 2-3 நாளா பயங்கரமா வறுத்து எடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த இஷ்யூவோட சேர்த்து அவர் மேல இன்னும் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் அடுக்கடுக்கா வச்சுட்டே இருக்காங்க. அதாவது ஆபீஸ்ல சிசிடிவி கேமரா வச்சு ஒர்க் பண்றவங்களோட பர்சனல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து கண்டென்ட்டா யூஸ் பண்றாரு. இந்த அடி வாங்கி ட்ரெண்டான வீடியோல இருந்த பையன் கூட கடன் வாங்கி கடன்காரங்கள் கிட்ட திட்டு வாங்குறதெல்லாம் கண்டென்ட்டுக்காக பப்ளிக்கா போஸ்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்ற மாதிரிலாம் கம்ப்ளைண்ட்ஸ் வச்சுக்கிட்டே இருக்காங்க. பட் ஆனா சித்து அவர்களோட பர்சனல் ரிலேஷன்ஷிப் அண்ட் பர்சனல் பிரச்சனைகளை மட்டும் எதுலையும் காட்ட மாட்டாரு அப்படின்ற மாதிரியும் மொத்தமா அவர் மேல இருக்கிற எல்லா கம்ப்ளைண்ட்ஸையும் ஒரே அடியா போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. சோ இப்ப வெளியா இருக்கிற இந்த ஒரு வீடியோ மட்டும் அதுக்கான பதிலுக்கு போதுமானதா இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இஷ்யூ பத்தின உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி அவர் மேல வைக்கப்படுற விமர்சனங்கள்லாம் கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி அவரை மாத்திக்க சொல்றீங்களா இல்ல அவர் பண்றது எல்லாமே சரிதான் அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.